சிலம்பத்தில் உள்ள பல்வேறு வகையான அடிமுறைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது 6 அடிகளை கொண்ட பாடம். 6 அடி அப்படின்னு சொன்னாலே 2 அடியாக பிரித்து செய்யலாம், 3 அடியாக பிரித்து செய்யலாம். அடிமுறைகளை முதல்ல புரிஞ்சுக்கணும். 6 அடி என்பது எந்தெந்த இடத்துக்கு வருது? காலு, விலா பகுதி, தலை. அடுத்தது இடது பக்கம் காலு, விலா பகுதி, தலடி. இப்படி 3 அடியாக பிரித்து நம்ம இந்த பாடத்தை நம்ம செய்ய போகிறோம். முதல் அடிக்கும் 2வது அடிக்கும் உள்ள வேகம் அல்லது இடைவெளி புரிந்து கொள்ளணும். அதேமாரி பெறலும் போது சிலம்பம் ஒரு சுற்று எக்ஸ்ட்ரா வரும். இயல்பாக நம்ம செய்கிறோன்னா அப்படி பேரண்டாலே எக்ஸ்ட்ரா ஒரு சுற்று வரும். அப்படி எக்ஸ்ட்ரா சுற்று வந்துன்னா, அதிகப்படியான சுற்று வரும்போது அடி மிக வலுவாக இருக்கும். ஆனால் இந்த பாடத்தில் எதிரியை ஏமாற்றுவதற்காக அந்த கூடுதலாக வரக்கூடிய சுத்து செய்யாமல் அப்படியே சிலம்பத்தை ஒரு அடி அடித்து அதே நிலையில் பெறட்டுறோம். அப்படி 6 அடிகளை கொண்ட பாடம். இந்த அடிகள் எல்லாமே 2 கைகளை பயன்படுத்தி செய்யக்கூடிய பாடம். முதல் அடி காலுக்கு, 2வது அடி விலா பகுதிக்கு வரணும், 3வது தலை. இதில் 2 2 4 ஸ்டெப்பு தான் முன்னே ஏறுவோம். மூன்று அடிக்கு 2 ஸ்டெப் ஏறுவோம். நன்கு பார்க்கணும். முதல் அடி 2வது அடிக்கு மட்டும்தான் நம்ம முன்னாடி ஏறுவோம். முதல் அடி, 2வது அடி, அப்படியே தலை. 3வது காலு, விலா பகுதி, கன்னம். கால், விலா பகுதி, கன்னம். மீண்டும் கால், விலா பகுதி, கன்னம். இப்படி 6 அடிகளை கொண்ட பாடம் தான் நாம் இப்போ செஞ்சுட்டு இருக்கோம். ஒவ்வொரு 3 அடியும் தனித்தனியாக பிரித்து செய்யலாம். ஒவ்வொரு அடிக்கும் உள்ள இடைவெளி எப்படி செய்கிறார்கள் அப்படின்னு நன்கு நுணுக்கமாக பார்க்கணும். இதே பாடத்தை ஒரே நேர்கோட்டில் செய்யலாம், சுற்றி கொண்டே, அதாவது வட்ட வடிவில் சுற்றி கொண்டே செய்யலாம், நின்ற இடத்துல செய்யலாம். ஒவ்வொரு அடிமுறைகளும் இது போன்று தான் நாம் பல விதமாக செய்து பழகணும். அப்பொழுதுதான் எதிரி எந்த நிலையிலிருந்து அடித்தாலும் நம்மளால் திருப்பி கட்ட முடியும் அல்லது மறுபடி செய்ய முடியும். அடியை கண்டு எக்காரணத்தை கொண்டு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சிலம்பத்தில் எதிரி பாக விளையாட்டு என்று ஒன்று உண்டு. அதாவது எதிரியை மிக விரைவில் தாக்குவது. இது போன்ற பல்வேறு வகையான அடிகளை செய்து செய்து பழகும்போது நமக்கு நன்கு புரிந்துவிடும். அதே போன்று எதிரி எந்தெந்த வகையில் அடித்தாலும் நம்மளுக்கு கட்டவும், அதாவது தடுக்கிறதுக்கு தெரிந்து கொள்ள முடியும். முதல்ல ஒரே நேர்கோட்டில் செய்து பழகும். 1 2 3, 1 2 3வது அடி, 4 5 6. இந்த முதல் அடிக்கும் 2வது அடிக்கு மட்டுமே காலை ஏற்றுறோம். அதே போன்று 5 4 5 இந்த 2 அடிகளுக்கு மட்டுமே நம்ம காலை ஏற்றுறோம். அடி எங்க போகுது? காலுக்கு, கணுக்காலுக்கு உழணும். அந்த அடி கணுக்காலுக்கு போகக்கூடிய அடி. கணுக்காலுக்கு செய்யணும் அந்த அடியை. அடுத்த அடி கணுக்கால் அடியை கட்டின உடனே கரண்ட் அதே நிலையில விலா பகுதிக்கு விழணும். கணுக்கால் அடியை மாற்றின உடனே விலா பகுதிக்கு விழணும். விலா பகுதி செய்யும்போது கண்டிப்பாக அவருடைய மணிக்கட்டுக்கும் சேர்ந்து விழும். அந்த அடி கட்ட தவறினாங்கன்னா மணிக்கட்டில் விழும், இல்லை விலா பகுதியில் விழும். அதை அப்படியே பெரட்டி ஏற்றி வச்சுன்னா தலையடி, தலையில் விழணும். 1 2 3ன்றதில் இந்த 3 அடியும் விழணும். இல்லை பெரண்டு செய்தாலே
நமக்கு ஒரு விதமான தலை சுற்றல், கொஞ்சம் மயக்கம் ஏற்படும் கரண்ட் அடித்தா. அதற்காக நன்கு பயிற்சி பண்ணால் கண்டிப்பாக எல்லாராலும் செய்யலாம். முதல்ல 3 அடியாக நம்ம செய்து பழகணும். ஒன்று, 2, 3. அடுத்தது 4. இந்த கணுக்காலுக்கு வேணும். முன்னாடி இருந்த அதே அந்த மூற்றில் தான் பாதத்தில் வரக்கூடிய அந்த முட்டியில் விழணும் அடி. இது பிறண்டாலே எந்த பக்கம் அடி விழுதுன்னே தெரியாது. இங்கே தான் அடிக்கணுன்ற கணக்கு கிடையாது. ஆனால் எப்படிப்பட்ட அடியும் நாம் கட்டி பழகிட்டோன்னா கண்டிப்பாக நாம் எல்லாரிடமும் சிலம்பம் விளையாட முடியும். சிலம்பம் அப்படி தொட்டாலே நாம் கம்ப தொட்டா வம்பு என்பது பழமொழி. எதற்கு இந்த மாதிரி சொன்னாங்கன்னா, கண்டிப்பாக எந்த பக்கத்தில் அடி விழுது, யாருக்கு எப்படி அடி விழுதுன்னே தெரியாது. நாம் நன்கு பயிற்சி பண்ணோம்னா கண்டிப்பாக எல்லோரிடமும் அச்சமின்றி சிலம்பம் விளையாட முடியும். பழங்காலத்தில் நீண்ட கம்பின் முனையில் கூரிய ஆயுதங்களை பயன்படுத்தி போர் புரிந்திருக்கிறாங்க. அந்த கூரிய ஆயுதம் இருந்ததுன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு அச்சம் ஏற்படும். ஆனால் இப்பொழுது தற்காப்பு கலையாக மட்டுமே இது பயன்படுத்துவதால் அச்சமின்றி யாரிடமும் விளையாடலாம். முழுக்க முழுக்க கலை கண்ணோட்டத்தில் இந்த விளையாட்டை பழகும்போது சிலம்பமும் கற்றுக்கொள்ளலாம். அதே போல தன்னம்பிக்கை, துணிச்சல் எல்லாம் பிறக்கும். இந்த சிலம்பத்தை நம்ம பழகும்பொழுது எல்லா விதமான தைரியமும் கிடைக்கும். முன்னாடி பார்த்து அதே பாடத்தை உட்கார்ந்த நிலையில செய்யலாம். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்பது போல நம்ம பாடத்தை பல்வேறு வகையா செய்து பழகணும். நடையில் மட்டும்தான் செய்து பழகுவது என்பது கிடையாது. ஒன்று, 2, 3, 4, 5, 6. பழங்காலத்தில் உட்கார்ந்து செய்வதை தனி கலையாக, அதாவது மிக மிக கடினமான விளையாட்டுக்கள் எல்லாம் செய்தார்கள். இப்பொழுது காலப்போக்கில் கடினமான விளையாட்டுக்களை பழகாமல் மேலோட்டமான விளையாட்டுக்கள் மட்டுமே விளையாடப்பட்டு வருகிறது. அதாவது நடுப்பிரம்பில் பிடித்து அலங்கார பாடங்கள் சுற்றுவதே மிகப்பெரிய சிலம்பம் விளையாட்டாக கருதப்படுகிறது. உண்மையான சிலம்பம் அப்படி என்றால் யாரிடமும் தைரியமாக போர் புரியும் நிலைக்கு வரணும். அதுதான் உண்மையான சிலம்பம். பொதுமக்களை கவர்வதற்காக செய்யக்கூடிய அலங்கார பாடம் என்பது அது ஒரு வகையான அழகு சிலம்பம். இது அழகு சிலம்பத்திற்கும் போர்க்கலைக்கும் நிறைய வேறுபாடு உண்டு. அழகு சிலம்பத்தை கற்றுக்கொண்டால் கண்டிப்பாக நாம் யாரையும் தாக்கவும் முடியாது, யாரிடமிருந்தும் நம்மால் தற்காத்து கொள்ளவும் முடியாது. உட்கார்ந்த நிலையில் செய்யக்கூடிய பாடம். இது பார்ப்பதற்கு மிக சாதாரண சுத்தாகத்தான் தெரியும். என்னன்னா குழவு அல்லது கலைக்கிறதுன்னு பேர். இந்த சுத்திலே பல்வேறு வகையான கட்டுமுறைகள் அடங்கியது. செய்த பாடத்தை இப்போது முழு வட்ட வடிவில் செய்து பழகுவது. 1, 2, 3, 4, 5, 6. அதாவது
ஒரே நேர்கோட்டில் நின்ற நிலையில் செய்து பார்த்தோம். அடுத்தது உட்கார்ந்த நிலையில். இப்பொழுது அதே பாடத்தை ஒரு வட்ட வடிவில் சுழன்று கொண்டு செய்யக்கூடிய பாடம். இது போன்று இன்னும் மேலும் 3-4 வகையில் செய்யலாம். அந்த ஒரே பாடத்தை சிலம்பத்தில் உள்ள தனிச்சிறப்பு இதுதான். நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஒரே பாடத்தை எத்தனை வகையா நாம செய்யறோம், அத்தனை வகையா செய்து பழகும்போதுதான் அதில் உள்ள எதிரி பாகத்துடைய நுணுக்கம் நம்மளுக்கு புரியும். தலைவரா, இதில் வெறும்